பார்க்கணும்னா தேர்ட் வீக், அதாவது ப்ரெக்னென்சி ஆனவங்களுக்கு வந்து தேர்ட் வீக் வந்து எப்படி இருக்கும், என்னென்ன சிம்டம்ஸ் காட்டும், அதாவது கரு வந்து எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது தேர்ட் வீக்கில் வந்து ஆல்மோஸ்ட் சிம்டம்ஸ் யாருக்கும் தெரியாது. கருவானது வந்து கருப்பை சுவரில் தங்கி பல செல்களாக பிரிஞ்சு அது வளர ஆரம்பிக்கும். அந்த கண்டிஷனில் வந்து உங்களுக்கு வந்து சில டயர்டெலாம் தெரியும், அதாவது லைட்டாக டயர்டு மட்டும்தான் தெரியும், மற்றபடி வேறு எந்த சிம்டம்ஸும் தெரியாது. அதாவது நமக்கு வந்து 1 மாதம் முடிஞ்சோடனே பீரியட்ஸ் தள்ளி போனதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை வந்து கவனிப்போம். அப்போ தான் சிம்டம்ஸும் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் சில பேர் வந்து ஒரு பீரியட்ஸ் தள்ளி போனதுக்கப்புறம் சிம்டம்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சில பேர் வந்து இந்த யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க. அதுலேயும் சில பேர்த்துக்கு வந்து தெரியாது, அதாவது ஃபஸ்ட்டு யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க, அதுலேயும் சில பேர்த்துக்கு தெரியாது. அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்து அதில் HCG வந்து அளவை பார்த்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி எந்த சிம்டம்ஸும் தெரியாது. அந்த கருவானது வந்து செல்களாக பிரிஞ்சு வளர்ந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் மட்டும் நமக்கு உங்களுக்கு வந்து லைட்டாக டயர்டு மட்டும் தெரியும். அதையும் யாரும் கவனிக்க மாட்டீங்க. பீரியட்ஸ் வந்து 1 மாதம் தள்ளி போனதுக்கு அப்புறம் தான் அந்த சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சது தான் கவனிப்பீங்க. நீங்கள் முடிஞ்ச அளவு சேஃபாக இருந்துக்கோங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு, ஜூஸ் இது மாதிரி ஹெல்த்தியான சாப்பாடை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடினமான வேலையெல்லாம் செய்கிறத வந்து நிறுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.